ஓ மை கடவுளே! டிராகன் படங்கள தொடர்ந்து தற்போது சிம்பு நடிப்பில காட் ஆஃப் லவ் அப்படின்ற ஒரு திரைப்படத்த டைரக்ட் பண்ணிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கல்லூரி காதல் கதையில உருவாகும் இந்த படத்துக்காக சிம்புவ இளமையான கெட்டப்புக்கு மாற்றி இருக்காராம் அஸ்வத் மாரிமுத்து அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இந்த நிலையில கமலை சந்தித்து ஒரு கதை சொல்லியிருக்காராம் அஸ்வத் மாரிமுத்து. எல்லாரும் நினைச்சிட்டாங்க கமல் அவருடைய டைரக்ஷன்ல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி. பட் கிடையாதான். கமல்ஹாசன் அந்த படத்தை ப்ரொடியூஸ் தான் பண்ண போறாராம். சோ அதுக்கான ஹீரோ வேட்டையில இப்ப இறங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு சிம்புவுடைய திரைப்பட பணிகள் போயிட்டு இருக்கு. அத முடிஞ்ச கையோட கமலுடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு படத்தை பண்ணுவாரு அஸ்வத் மாரிமுத்து அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் சிவகார்த்தியனுக்கு இப்ப ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்துருச்சு. ஒருவேளை சிவகார்த்தியன் தான் அந்த படத்துல நடிக்க போறாரா இல்ல வேற யாரும் யங் ஹீரோஸை வச்சு அந்த படம் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ அஸ்வத் மாரிமுத்து இப்ப ஒரு ப்ராமிசிங் லைனை போட இருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓ மை கடவுளே! டிராகன் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி சிம்பு திரைப்படத்துக்கு என்ன மாதிரி வரவேற்பு கிடைக்க போகுது சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.